ஹலோ ஹாய் மக்களே. தான் நம்ம வீட்டில் என் பொண்ணு வீட்டில் உள்ளதாக்கும் சேனக்கிழங்கு 3 வருஷத்தில் ஒரு தாட்டி தான் இது பூ வரும். சேனக்கிழங்கோட பூவாக்கு இது. அது அங்கே ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு சேனக்கிழங்கோட பூ தான் வந்திருக்கு. அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மட்டன் மசாலா குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிற மசாலா போட்டு வச்சா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்பவும் கிடைக்காது, நமக்கு கிடைக்கும்போது பாருங்கள். அதுக்குள்ளே பூவு, அதாவது அதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே நமக்கு குழம்புல போட்டுக்கலாம். எந்த இதுவும் வேஸ்ட் பண்ணாமல் குழம்புல போட்டுக்கலாம். இது 3 வருஷத்துல தான் பூ வரும். 3 வருஷம் கூடும்போது தான் பூவே வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கறி எப்படி வைக்கிறோம் அதே மசாலாவே போட்டு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ள பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா அழகாகவும் பாருங்கள். இது 3 வருஷத்தில் ஒரு தாட்டி தான் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கே அதிசயம். அத்தனையும் ரொம்ப ரொம்ப இஷ்டம், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு கையோட அளவு நீளமாக இருக்கும். நம்ம கையளவு கைப்பத்தியோட அளவில் ஒரு நீளமாக இருக்கும் அது பூவு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள். மட்டன் மசாலா குழம்பு. மட்டன் மசாலாவுக்கு நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி குழம்பு வச்சோன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி கட் பண்ணணும். இதை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணால் அது உள்ளுக்குள்ளே பூ பாருங்கள், எதுவுமே வேஸ்ட் இல்லை நமக்கு. இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி எடுத்து உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் பூ அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும். அது எதுவுமே வேஸ்ட் இல்லை. இன்னும் அந்த ஓலையாட்டு உள்ளதை எடுத்து நம்ம கட் பண்ணி அது மாதிரி கட் பண்ணணும். இதே மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கு எத்தனை அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி சின்ன பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி சின்னதாக பீஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த பூவை எடுத்து கட் பண்ணிக்கலாம். பூ பாருங்கள், உள்ள பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அந்த இதுக்குள்ளேயுமே அந்த வெள்ளைக்கு இப்போ கட் பண்ணுறது பாருங்க, அதுலேயுமே பஞ்சாக இருக்கும். உள்ளே பார்த்தா பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அதை இப்படி 4ஆக கட் பண்ணி இதே மாதிரியே சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அது உள்ளே பாருங்க பஞ்சாகவே இருக்கும். அது எல்லாமே போட்டுக்கலாம், எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம், எடுத்து வேஸ்ட் வேண்டியதில்லை. எல்லாமே இதேமாரி பொடியாக முறித்து வச்சுருக்கேன். கட் பண்ணி பொடியாக முறிச்சிருக்கேன் பாருங்கள். இனி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், இதெல்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் மல்லி 2 ஸ்பூன் போடணும். போட்டு கரம் மசாலா பொடியெல்லாம் போட்டு பூவே அதில் போட்டு நல்லா கழுகி க்ளீன் பண்ணி பூவே அதில் போட்டு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காயில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சி ஊற்றி குக்கரில் 3 விசில் விட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூரி செய்கிறேன். பூரிக்கு குருமா செய்கிறதாக்கும் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள். குட்டீஸுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல மனம் அப்படி இருக்கும். பிக்க செய்யாது, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.